உலகத்தில் இருக்கிற இஸ்லாமிய நாடுகளை எடுத்துக்கிட்டோம்னா உலகின் மூன்றாவது பெரிய இஸ்லாமிய நாடு தான் பங்களாதேஷ். பங்களாதேஷ்ல 55 வருடங்களுக்கு பிறகு இந்தியா ரயில் சேவையை அறிமுகம் செய்திருக்கிறது. அப்படி இல்லையா, இருந்த ரயில் சேவையை மீண்டும் தொடங்கி இருக்கிறது. இதனுடைய காரணம் என்னவாக இருக்கும்? சீனா பங்களாதேஷுக்கு 25 பில்லியன் அமெரிக்க டாலரை தாரேன்னு சொல்றாங்க. இந்தியா பங்களாதேஷுக்கு 10 பில்லியன் அமெரிக்க டாலர் தாரேன்னு சொல்றாங்க. ஆனா உலக வங்கி இல்லாட்டி பலவிதமான வங்கிகளிடம் இருந்து 2019-2020 பங்களாதேஷ் அரசாங்கம் வாங்கிய கடன் தொகை எவ்வளவு தெரியுமா? தெற்காசியாவிலேயே அதிக வளர்ச்சியடையும் நாடு பங்களாதேஷா? இதற்கு பின்னால் இருக்கும் உலக அரசியல் என்ன? இந்த ஒரு பதிவு வழியாக பார்த்து விடலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு முன்பாக இந்தியாவிலிருந்து பங்களாதேஷுக்கு ஒரு ரயில் சேவை என்பது இருந்தது. குறிப்பா சரக்கு போக்குவரத்து என்பது இருந்தது. அந்த ரயில் சேவை 1965 வருடம் நிறுத்தப்படுகிறது. பலவிதமான பிரச்சனை. ஏன்னா கிழக்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி அறியப்பட்டு வந்த நேரம். ஸோ கிழக்கு பாகிஸ்தானும் வேறொரு கரையில் இன்னொரு பாகிஸ்தானும் இருக்கு. ஏன்னா இந்தியாவை சுற்றி 2 பாகிஸ்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்தியர்கள் நினைத்து கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு பிரச்சனை என்பது ஏற்படுகிறது. வேற எந்த பிரச்சனையும் கிடையாது, மொழி பிரச்சனை தான். ஒரு மொழி காரணமாக ஒரு தனி நாடு உருவாகுமா? இந்த கேள்வி உங்கள் மனதில் இருந்தால் ஆம், உருவாகும் என்பதுதான் பதிலாக இருக்க வேண்டும். பங்களாதேஷ் அப்படிங்கிற நாட்டை வங்க தேசம் என்று அழைப்போம். அதே மாதிரி இந்தியாவில் ஒரு மாநிலம் இருக்கிறது, மேற்கு வங்காளம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மேற்கு வங்காளமும் வங்க தேசத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா வங்க மொழி என்பது தான் தொடர்பு. ஸோ அது கிழக்கு பாகிஸ்தானாகவோ இல்லாட்டி பாகிஸ்தான், அந்த பாகிஸ்தான் அவ்வளவு பெரிய விரிவடையும் நாடாக இருப்பதற்கு முன்பாக அங்கே இருந்த மனிதர்கள் காளி தெய்வத்தை வணங்கக்கூடிய நபர்களாக இருந்தார்கள். இஸ்லாமியர்களுடைய படையெடுப்பு என்பது வருகிறது. அதன் காரணமாக பல நபர்களும் இஸ்லாமியர்களாக கன்வெர்ட் ஆகிறாங்க. இதன் காரணமாக மேற்கு வங்காளம், அதாவது இப்போதைய இந்திய மாநிலம் மேற்கு வங்காளத்தில் இந்துக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதே இது நீங்க கிழக்கு பாகிஸ்தான் இல்லாட்டி பங்களாதேஷை எடுத்து பார்த்தால் அங்கே இஸ்லாமியர்கள் அதிகமாக இருந்தார்கள். இப்படித்தான் இந்தியாவை பிரிவினை செய்யும் போது இஸ்லாமியர்களுக்காக ஒரு நாடு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது இந்த கிழக்கு பாகிஸ்தான் அப்படின்னு அறியப்பட்டு வந்த அந்த இடங்களில் அதிகமாக இஸ்லாமியர்கள் இருந்ததால் இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய அந்த பகுதியும் பாகிஸ்தானும் பாகிஸ்தான் தான் பொதுவாக பாகிஸ்தான் என்று அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்தியாவை 2ஆக கூறு போட்டார்கள். அதன் பிறகு 1965-66 வங்க மொழியை எங்களுடைய தேசிய மொழியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டு இருக்கு பாருங்க. அந்த இடத்துல இருந்து சின்னதா ஒரு கூக்குரல் எழும்புகிறது. அந்த குரல் காரணமாக அங்கே ஒரு விடுதலை போர் என்பது நடைபெறுகிறது. எங்களுக்கு தனி நாடு வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். பாகிஸ்தான் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இந்தியாவோ இதை ரொம்ப உன்னிப்பா கவனித்தது. 2 பக்கமும் பாகிஸ்தான் இருந்தா இந்தியாவுக்கு தலைவலி தான். சோ எந்த பக்கம் இருக்கும் பாகிஸ்தானுக்கு நம் ஆதரவு கொடுக்க வேண்டும். போடுறா ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்தியா செயல்படுகிறது. 1971 வருடம் புதிய நாடாக உருவாகிறது பங்களாதேஷ், வங்க தேசம். ஸோ இந்தியாவினுடைய மேற்கு வங்காளமும் அதை சுற்றி இருக்கும் நிலப்பகுதிகளையும் சேர்த்து வங்க தேசம் என்று நாம் அழைப்போம். புதிய நாடாக அது பங்களாதேஷாக உருவாகியது. 1971 வருடம் இப்படி ஒரு பங்களாதேஷ் என்கிற நாடு உருவான உடனே நிறைய பேர் அதை அக்செப்ட் பண்ண மறுத்தாங்க. அது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா. குறிப்பாக ஐநா சபையாக இருக்கட்டும் இல்லாட்டி இந்த பங்களாதேஷுக்கு சர்வதேச அளவில் ஒரு அங்கீகாரம் கிடைப்பதாக இருக்கட்டும், யாரால் முதல் முறையாக மறுக்கப்பட்டது என்று கேட்டால் கண்ணை மூடிட்டு சொல்லுங்க, சீனா தான் காரணம் அப்படின்னு சொல்லி. அதன் பிறகு அமெரிக்கா.
இந்த இரண்டு நாடுகளும் பாகிஸ்தானை பிரித்து இல்லாட்டி புதிய ஒரு நாடாக நாங்கள் இதை அங்கீகரிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா காலங்கள் செல்ல செல்ல இந்த அங்கீகாரம் அப்படி இல்லையா, அந்த நாட்டினுடைய அந்த ஜியோ பொலிட்டிக்ஸ், உலக அரசியலின் பார்வை மாற தொடங்கியது. ஒரு கட்டத்தில், அதாவது இப்போதைய கட்டத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ்ல இருந்து கூடுதலாக ஏற்றுமதி செய்யும் நாடு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா. பங்களாதேஷுக்கு அதிக அளவு பொருட்களை இறக்குமதி செய்யும் நாடு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சீனா. சீனா அதிக அளவு பொருட்களை பங்களாதேஷுக்கு ஏற்றுமதி செய்கிறது, பங்களாதேஷ் அதிக அளவு பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறது. இறக்குமதி ஏற்றுமதி இந்த ஒரு விகிதத்தில் பார்க்க போனால் சீனாவும் அமெரிக்காவும் பங்களாதேஷுக்கு உற்ற நண்பர்களாக இருக்கிறார்கள். தெற்காசியாவிலேயே அதிகமாக ஸ்பீடா வளரக்கூடிய நாடு பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு செய்தியை நீங்களாம் வாசிச்சிருப்பீங்க. ஆனா அதுக்கு பின்னால் இருக்கும் உண்மைத்தன்மை என்ன தெரியுமா? அரசாங்கம் வேலை செய்யும் நபர்கள் இவங்களுடைய வருமானம் மட்டுமே இல்லாட்டி இவங்களுடைய சேலரி மட்டுமே கடந்த 10 ஆண்டுகளில் 300% அதிகரித்திருக்கிறது பங்களாதேஷ்ல. அதே இது அவங்களுடைய கடன் எடுத்து பார்த்தீங்கன்னா, வங்கதேசத்தினுடைய கடன் எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 49 வருடங்களாக வாங்கிய கடனை விட 2019 2020 பங்களாதேஷ் நாடு வாங்கிய கடன் அதிகமாக இருக்கிறது. வளர்ச்சியும் அபரிவிதமாக இருக்கிறது, கல்வியறிவும் அபரிவிதமாக இருக்கிறது. அப்படின்னு அங்க பிரச்சனை என்ன அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. ஏன்னா பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு இடத்தை சீனா ஆக்கிரமித்து விட்டால் நம்முடைய வளம் கை என்பதை நாம் மறந்து விட வேண்டிதான். எத்தனை மாநிலங்களை நாம் மறக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, மணிப்பூர், இந்த மாநிலங்கள் எல்லாமே நாம் மறந்து விட வேண்டிதான். பங்களாதேஷை எக்காரணம் கொண்டும் சீனாவினுடைய ஒரு ஆக்கிரமிப்பு நாடாகவோ இடமாகவோ மாற்றிவிடக்கூடாது. அது மட்டும் தானா, சிக்கிம் அப்படி இல்லையா பூட்டான் வழியாக சிலிகுரி பகுதி இல்லாட்டி அந்த கோழி கழுத்து பகுதி இருக்கு பாருங்க, அதுக்கு சீனா ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அதை சுற்றி வளைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம போன பதிவுல பார்த்தோம். அந்த பகுதியை சீனா பிடித்தெடுத்தாலோ இல்லாட்டி சீனாவினுடைய ராணுவம் அங்கே ஆக்கிரமிப்பு செய்தாலோ, நான் சொன்ன இந்த மிசோரமா இருக்கட்டும், திரிபுராவா இருக்கட்டும், நாகாலாந்து, மேகாலயா இருக்கட்டும், இதை எல்லாமே நம்ம எப்படித்தான் சென்றடைய முடியும்? இந்த வங்கதேசம் வழியாகத்தான் சென்றடைய முடியும். வங்கதேசம் நமக்கு இன்றியமையாத ஒரு இடமாக இருக்கிறது. சரி, வங்கதேசத்துல கடைசியா நடந்த சில மீட்டிங்ஸ் எல்லாமே கேன்சல் செய்யப்படுகிறது. சீனாவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் வங்கதேசம் ஈடுபட போகிறது அப்படின்னு சொல்லி பல நபர்களால் பரவலாக பேசப்படும் போது அது எதுவுமே உண்மை கிடையாது. வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் 2040 வங்கதேசம் ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக மாற வேண்டும். வளர்ச்சி அடைந்த நாடாக மாற வேண்டும் என்றால் வங்கதேசம், பங்களாதேஷ் அப்படிங்கிற நாடு என்னென்ன செய்ய வேண்டும்? குறிப்பா எந்த விதமான எதிரியும் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. இந்த நாடு உருவான போது அந்த நாட்டை ஏற்க மறுத்த சீனாவோ அமெரிக்காவோ இவனுடைய எதிரியாக, பங்களாதேஷினுடைய எதிரியாக மாறக்கூடாது. இந்த நாடு உருவாக காரணமாக இருந்த இந்தியாவும் இதற்கு எதிரியாக மாறிவிடக்கூடாது. வங்கதேசத்தின் ஒரே ஒரு கொள்கை தான், எல்லாருமே நண்பர்கள், யாரும் எனக்கு எதிரி கிடையாது. சரி, நவம்பர் மாதம் சீனாவினுடைய ஒரு அரசியல் தலைவர் இங்கே வருவதாக இருந்தது. அது ஏன் கேன்சல் செய்யப்பட்டது? அது மட்டும் தான் கேன்சல் செய்யப்பட்டதா? கிடையாது. சீனா வங்கதேசத்துக்கு ஆதரவாக ஒரு டீப் சி போர்ட்டை, ஒரு துறைமுகத்தை உருவாக்கி தருகிறேன் அப்படின்னு சொன்ன பிறகும் கூட வங்கதேசம் அதை மறுத்தது. ரொம்ப நாட்கள் இது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தாலும் கடைசி தருணமாக 2019 2020 இந்த வருடங்களில் இந்த டீப் சி போர்ட் இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை, அப்படியே செய்வதாக இருந்தாலும் அதை நான் ஜப்பானுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வங்கதேசம் கூறிவிட்டார்கள். இதற்கு பின்னால் அவங்களுடைய பயம் முழுவதும் சீனா என்கிற ஒரு மாயை மட்டும் கிடையாது, உலக அரங்கில் பங்களாதேஷுக்கு எதிரிகள் வந்துவிடக்கூடாது என்பதுதான். அப்படின்னா இந்தியாவின் பக்கம் பங்களாதேஷ் வருமா? அப்படி வந்தால் பங்களாதேஷுக்கு என்னென்ன இழப்புகள் இருக்கு என்பதை உன்னிப்பாக இங்கே கவனிக்க வேண்டும். பங்களாதேஷுக்கு தேவையான பண உதவிகளை சீனா செய்தது. ஒரு கட்டத்தில் 2008 வருடம் இதனால் வரையிலும் பங்களாதேஷுக்காக நாங்கள் கொடுத்த பணத்தை எந்த ஒரு பைசாவும் எங்களுக்கு தேவை கிடையாது, ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சீனா சொன்னாங்க. சீனாவுக்கு தெரியும் வங்கதேசம் எவ்வளவு முக்கியமான ஒரு இடம் என்று. அதே நேரத்தில் இந்தியாவுக்கும் தெரியும் வங்கதேசத்தின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி. இதனால சீனா என்ன செய்யறாங்கன்னா, பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் வழியாக வங்கதேசத்துக்கு நாங்கள் உதவ வருகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா இந்த பக்கம் இருந்து பங்களாதேஷுக்கு ஒரு பிரஷர் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி உதவிகளை நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. உடனே அதுக்கு வேறொரு பெயரை வைத்து வங்கதேசம், மியான்மர் மற்றும் சீனா 3 நாடுகளுக்கு இடையே நம்ம ட்ரைலேட்டரல் மாதிரியான ஒரு மாதிரி ஜங்ஷனை கிரியேட் பண்ணலாமா, இல்லை ரோடுகளை அமைக்கலாமா, ப்ராஜெக்டுகளை இனிஷியேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி சீனா கேட்கிறது. இந்த நேரம் இந்தியாவின் பார்வை சீனாவின் பக்கம் மட்டும் கிடையாது, இவங்க செய்யற ப்ராஜெக்ட் மேல முழுவதுமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு.
சீனாவுக்கு ஆதரவாக ரஷ்யா போன்ற நாடுகள் இருந்தாலும் இந்தியாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா இருப்பதால் அமெரிக்கா தான் வங்கதேசத்தினுடைய ஏற்றுமதியாளர்களுடைய பட்டியலில் நம்பர் 1 இடத்தில் இருப்பதால் அவர்களையும் பகைத்து கொள்ளாது வங்கதேசம். ஸோ குவாட் கண்ட்ரீஸ்ல வங்கதேசம் இணைய வாய்ப்புகள் இருக்கிறதா? வங்கதேசம் இதுவரையிலும் இராணுவத்து கூட நாங்கள் தொடர்ச்சியாக இல்லாட்டி நம்ம 2 இராணுவங்களும் ஒன்றாக கூட்டு பயிற்சி செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் சீனா கூட மட்டும்தான் செய்திருக்கிறார்கள். ஸோ இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கா அப்படிலாம் சொல்லும்போது அந்த நாடுகள் கூட நம்ம குவாட் இல்லாட்டி அந்த குவாட் அக்ரிமெண்ட் கூட இந்த நாடும் வங்கதேசமும் வந்துவிட்டால் அது சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும். எனவே அந்த ஒரு தருணத்திலும் வங்கதேசம் என்ன சொல்லும், நான் எந்த பிரச்சனைக்கும் வரல, குவாட் கண்ட்ரீஸ்லையும் நான் சேர விரும்பவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஒரு யுத்தம் நடந்தால் இங்க என்னென்ன பிரச்சனைகள் நடக்கும்? ஒரு யுத்தம் நடப்பதற்கு முன்பாக நம் நாட்டை, இந்தியாவை சுற்றி வளைப்பதற்கான பல முயற்சிகளாக இந்த வங்கதேசத்தை கையகப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சீனா மும்முரமாக இறங்கிய அந்த தருணத்தில் இந்தியா கொஞ்சமா விழித்து கொண்டது. பல நேரங்களிலும் நாங்களும் உங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பல பில்லியன் டாலர் அப்படிங்கிறத நம்ம வங்கதேசத்துக்கு அனுப்பி விட்டுட்டு இருக்கோம், செலவு செஞ்சுட்டு இருக்கோம். வங்கதேசத்தினுடைய நிறைய ஹார்பர்ஸுக்காக இருக்கட்டும், இல்லாட்டி வங்கதேசத்தினுடைய உள்கட்டமைப்பாக இருக்கட்டும், அதற்கு இந்தியாவும் உதவிகளை செய்து வருகிறது. அதன் ஒரு படியாக சீனாவினுடைய ஒரு அரசு பதவியை சேர்ந்தவர் நவம்பர் மாதம் இங்கே நீங்க வர வேண்டாம் அப்படின்னு சொன்ன வங்கதேசம் வேறொரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. 2021க்குள் இந்தியா கூட நாங்க என்ன செய்வோம், பேசஞ்சர் ட்ரெயினை ரெடி பண்ணுவோம், சீக்கிரமா வங்கதேசத்திற்கும் இல்லாட்டி இந்தியாவுக்கும் இடையேயான அந்த ரயில் பாதை என்பது புனரமைக்கப்படும். அதுவும் சிலிகுரி ஏரியால அந்த கோழிக்கழுத்து பகுதி இருக்குன்னு சொல்றோம் பாருங்க, அந்த இடத்துலயே இந்த மாதிரியான ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா மட்டும் 2021 இந்த மாதிரியான ரயில் சேவைகளை தொடங்கி நல்ல விதமான பொருட்களை வங்கதேசத்துக்கும் வங்கதேசத்திடம் இருக்கும் பொருட்களை இந்தியாவுக்குமாக ஏற்றுமதி இறக்குமதியும் செய்துவிட்டோம் என்றால் அந்த இடத்தை நாம் பாதுகாத்து கொள்ளலாம். அந்த இடம் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 5 மாநிலங்கள், 4000 கிலோமீட்டர் நீளமுடையது அந்த எல்லை. சொல்லப்போனா உலகில் இது மிக நீளமான ஒரு எல்லை அப்படின்னு கூட சொல்லலாம், இந்தியா வங்கதேச எல்லை. ஸோ இந்தியா வங்கதேச எல்லையை பாதுகாப்பதும் வங்கதேசம் அப்படிங்கிற நாட்டை இந்தியாவுக்கு எதிராக திரும்ப விடாமல் பார்ப்பதும் இந்தியாவினுடைய மிக முக்கியமான வேலையாக இருக்க போகிறது. சரி, இந்தியா அப்படின்னா என்னென்ன விஷயங்களை கண்காணித்து வருகிறார்கள்? எக்காரணம் கொண்டும் சீனாவினுடைய ஒரு இராணுவ தளத்தையோ விமான தளத்தையோ வங்கதேசத்தில் அமைத்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல இந்தியா ரொம்பவே உறுதியா இருக்காங்க. இதே உறுதியை தான் இவங்க எங்கேயும் காண்பித்தார்கள், ஸ்ரீலங்காலையும் காண்பித்தார்கள். ஸோ இலங்கைக்கு வந்த பிறகு ஹம்பந்தோட்டா துறைமுகத்தை சீன இராணுவம் இல்லாட்டி சீன அரசாங்கம் செய்து தருகிறது அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்களே தவிர அதை 99 வருடங்களுக்கு நாங்கள் லீஸுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இலங்கை அரசாங்கம் முதல்ல சொல்லவே இல்லை. ஆனால் எங்களுக்கு ரொம்ப பெரிய நஷ்டம், அதன் காரணமாக நாங்கள் 99 வருடங்களுக்கு இந்த ஹம்பந்தோட்டா துறைமுகத்தை சீனாவுக்கு நாங்கள் லீஸுக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்ன இலங்கையினுடைய அந்த போக்கு பிற்காலத்தில் சீன இராணுவம் ஹம்பந்தோட்டா துறைமுகத்தை பாதுகாப்பதற்காக நிறுத்தப்படுமோ, இல்ல அந்த ஹம்பந்தோட்டா துறைமுகம் முழுவதுமாக சீன இராணுவமயமாகுமோ அப்படின்னு சொல்ற ஒரு பயத்தை இந்தியாவிற்குள் ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த ஒரு புள்ளியை மையப்படுத்தி வேற எங்கேயாவது பங்களாதேஷா இருக்கட்டும், மியான்மரா இருக்கட்டும், இங்கே சீனாவினுடைய நடவடிக்கைகள் என்ன, அவங்களுடைய உதவி அப்படிங்கிற பெயரில் அவர்கள் கொடுக்கும் கடன் என்ன, இதன் காரணமாக எதிர்காலம் இந்தியாவினுடைய எதிர்காலம் எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறத இந்தியா ரொம்ப பெரிய அளவுல இப்போ ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ போன பதிவுக்கும் இந்த பதிவுக்கும், போன பதிவுல 5 ஃபிங்கர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். குறிப்பா மாவோ அவர்களுடைய கனவு என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த கனவு மெய்ப்பட வேண்டும் என்றால் இந்தியாவினுடைய 3 நிலப்பகுதிகளை சீனா ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டும். ஒன்னு சிக்கிம், இன்னொன்னு அருணாச்சல பிரதேஷ், இன்னொன்னு லடாக். இதுல சிக்கிம் மற்றும் அருணாச்சல் பிரதேசம் அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமா இந்த 2 இடத்திற்கும் மையப்புள்ளியாக நிற்பது பங்களாதேஷ் தான், வங்கதேசம் தான். வங்காள மொழி இந்தியாவில் அதிகப்படியான மக்கள் ஹிந்திக்கு அடுத்தபடியாக பேசக்கூடிய மொழி வங்காள மொழி தான். அந்த மொழி தான் அங்கே வங்கதேசத்திலும் பேசப்படுகிறது. மதம், ஜாதி, இனம் இதற்கு அப்பால் ஒரு மொழியால் இந்தியாவும் பங்களாதேஷும் இரண்டும் ஒற்றுமையாக காணப்படுகின்றன. ஸோ இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் தானா? இல்லையே. எதிர்காலத்தில் வங்கதேசத்திற்கு நாம் கொடுத்திருக்கும் வாக்குறுதிகள் ஒரு 10 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான உள்கட்டமைப்பாக இருக்கட்டும், அப்படி இல்லையா பல கட்ட இராணுவ உதவிகளாக இருக்கட்டும், இதையெல்லாம் செய்து தர நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற
அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார்கள். சப்போஸ் இந்த உறுதிமொழியிலிருந்து இந்தியா பின் வாங்கினால் என்ன நடக்கும்? சீனா தான் வங்கதேசத்துக்கு முதல் முறையாக நீர்மூழ்கி கப்பலை வழங்கிய நாடு. இதே மாதிரி சீனா நமக்கு எதிரான பல நடவடிக்கைகளிலும் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இந்த ஜியோபொலிட்டிக்ஸ் படிக்கிறவங்க இல்லாட்டி உலக அரசியலை படிப்பவர்கள், இந்தியாவினுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ற நபர்கள், நீங்க நாம எல்லாருமே படித்து அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக இலங்கை மற்றும் பங்களாதேஷ், மியான்மர் இந்த 3 நிலப்பகுதிகளிலும், நேபாளம் இந்த 4 நிலப்பகுதிகளிலும் என்னென்ன நடைபெறுகிறது, அது இந்தியாவுக்கு சாதகமாக மாறுமா, இந்தியாவுக்கு பாதகமாக மாறுமா என்பதை தெளிவுபடுத்தி நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய இளைஞர்களுக்கும் நம்முடைய உறவினர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது நம்முடைய அண்டை நாடு மட்டும் கிடையாது, நமக்கு எதிராக எதிரிகள் விரிக்கும் பலவிதமான வலைகளாக கூட இருக்கலாம். ஸோ இன்னும் அடுத்த பதிவில் அடுத்தடுத்த அண்டை நாடுகளும் அதன்படியே இந்தியாவினுடைய எதிர்வினைகளும் என்ன என்பதை பார்த்து விடலாம். இந்த ஒரு பதிவை குறித்துள்ள உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.